90ல் 12 அகபா என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? அகபாவை கடத்தல்னா என்ன உங்களுக்கு அறிவிக்கும்? இது சடங்கா இல்லை சம்பிரதாயங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த நாளில் நான் கொடுப்பேன், இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படிங்கிறதா? இல்லை. ஒவ்வொரு மனிதனும் உங்களிடத்தில் வருகிறான் என்று சொன்னான், அவன் எந்த தேவைக்காக வருகிறான், எதற்காக வருகிறான், இந்த மனிதனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்குது, சரியாக இருக்கின்றதா, இவருக்கு நாம் கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்குமா என்ற ஒரு நிலையில் அந்த மனிதன் வாரானா, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு வாரானா, அவரை கொண்டு உங்களுக்கு தொந்தரவு இல்லையா, அவருடைய முகத்தில் தெரிகிறதா, அவருடைய பேச்சில் தெரிகிறதா என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்கள் அதை கடந்து செல்லலாம். அதான் கேட்குறேன், அகபானா உனக்கு என்னன்னு தெரியுமா, அது உனக்கு எது அறிவிக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நன்மையான விஷயங்கள், நல்லதை பேசுறதும் நல்லதை சொல்லிக் கொடுப்பதும் நல்ல செயல்பாடு கொண்டு வருவதும் ஒரு கடத்தலாகும். இதை நீங்கள் கடந்து வாருங்கள். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய பரிசு இருக்குது அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம கடந்து போக முடியுமா? எனக்கு பிடித்த ஒன்று இருக்குது, அது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அதை நீ கடந்து அதை வாங்காமல் நீ கடந்து வர முடியுமா என்று கேட்டால் அதை நீங்கள் வாங்கி கடந்து வாங்க, தீமையை கடந்து போயிருங்க. தீமை நமக்கு தேவையில்லை, அது செயல்படாமல் கடந்து விடுங்கள். நீங்கள் நன்மையே செயல்பட்டு, அகபா என்பது ஒரு நிலை, எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் கடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு துன்பத்தை கடக்க வேண்டும் சொன்னால், ஒரு நன்மையிலே நீங்கள் வாழ வேண்டும் சொன்னால் நீங்கள் அகபாவை கடக்கணும். அது என்ன? அது உண்மையான நன்மையான காரியங்கள். அதை நீ செய்து கடந்து வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? அழகான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, பொருள் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, மனிதனுடைய நெருக்கடி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? உங்களால் வாழ முடியும்.